மக்களே சத்தியமா தெரியல. ஒரு நாள் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தோம், யாருக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, நியாயமா என்ன பார்க்கணும், திட்டங்கள் கொள்கைகள் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு தானே போடணும். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த 4 பேர்ல இவரோடது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். எல்லா வீடியோஸும் எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாமே புரியுது. ஆனா இன்னும் திரும்ப சொல்றாங்க, அவருக்கு போடணும், அவரு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவரோட கொள்கைகள் சொல்லு அப்படின்ட்டு சொன்னா அது எதுவுமே சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாமே இலவசம். எனக்கு அவங்களாம் சொல்றதை கேட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நம்மளோட குழந்தைகளோட ஃபியூச்சர் பத்தி அவங்க நினைக்கல, தமிழ்நாட்டு மக்களை பத்தி நினைக்கல. ஒரு தலைவர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு ரீசன் வேற இருக்கு, அவங்களுக்கு தெரியும். பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள அவங்க செலக்ட் பண்றாங்க. சரி, நான் சொல்றதை கேட்டுட்டு ஒருத்தி என்ன பண்ணா, கொஞ்சம் வீடியோஸ் காமிச்சா. அதுல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சப்போர்ட் பண்ண கட்சியோட குற்றங்கள் என்ன, அவங்களை என்ன குறை சொல்லலான்ட்டு போய் தேடி போய் அந்த வீடியோஸா காமிக்கிறாங்க. ஆனா இவங்களாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றோங்கிறதுக்காக இன்னொரு கட்சியை திட்டுறதை நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. ஓகேவா? நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோமோ அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் சில மீமிஸ் பார்த்தேன், இவங்க கிட்ட அரசியல் பத்தி பேசக்கூடாதுன்ட்டு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நானும் அதோட விட்டுட்டேன். மக்களே, சில பேரு தானா சொந்த அறிவுல புரிஞ்சுப்பாங்க, சில பேரு இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சுப்பாங்க, சிலர் பட்டாதான் புரிஞ்சுப்பாங்க. ஆனா என்ன, அவங்களோட சேர்ந்து நம்மளும் படணும். தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்?